எலெக்ஷனுக்கு பிறகு நிதிஷ் முதலமைச்சராக இருக்க மாட்டார். எனவே முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் தெளிவு இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது பற்றி நாங்கள் எப்போதும் தெளிவாக இருந்தோம். வேலை வாய்ப்புக்காக எங்களிடம் ஒரு திட்டம் உள்ளது, விவசாயிகளுக்காக எங்களிடம் ஒரு திட்டம் உள்ளது, தொழிலாளர்களுக்காக எங்களிடம் ஒரு திட்டம் உள்ளது, பெண்களுக்காக எங்களிடம் ஒரு திட்டம் உள்ளது. அவங்களோட வேலை வாய்ப்பு உருவாக்கினார்களா? இல்லை. அவர்கள் செய்தது என்னவென்றால், ஒரு எலெக்ஷனுக்கு சுமார் 2-3 வாரங்கள் அல்லது 4 வாரங்களுக்கு முன்பு 10,000 ரூபாயை மாற்றியுள்ளனர். காங்கிரஸிலிருந்து ஒரு துணை முதலமைச்சர் இருப்பார். தலித் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் இரண்டிலிருந்தும் கண்டிப்பாக பிரதிநிதித்துவம் இருக்கும். பெண்கள் பெரும்பாலும் நிதிஷுக்காக வாக்களித்துள்ளனர். மேலும் பெண்கள் எங்கு செல்கிறார்களோ அங்குதான் இந்த எலெக்ஷன் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். கூட்டணியை ஒன்றாக வைத்திருப்பதில் காங்கிரஸ் மிகவும் நேர்மறையான பங்கை ஆற்றியது. இளைஞர்கள் குறிப்பாக தற்போதைய நிலவரத்தில் அதிருப்தியுடன் உள்ளனர். மேலும் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள், அவர்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள், அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். சரி, எங்களுக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு பரபரப்பான எலெக்ஷன், ஆனால் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏனெனில் அதன் முடிவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதலமைச்சர்களை அறிவிக்க ஏன் இவ்வளவு தாமதமானது? காங்கிரஸ் தான் தயக்கம் காட்டியதா? எனவே நாங்கள் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டோம் என்பது அல்ல. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் நாங்கள் எப்போதும் தெளிவாக இருந்தோம். முதல் இந்தியா அகாத் பந்தன் முறையான மீட்டிங்கில் ஏப்ரல் நடுப்பகுதியில் ஏறக்குறைய நேரம் முடிவு செய்யப்பட்டது. அது ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்தது. எனவே தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் அறிக்கை பெருமளவில் தயாரானவுடன் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அது தயாரானவுடன் நாங்கள் அதை அறிவித்தோம். உண்மையில் நாங்கள் சரியான நேரத்தில் இருப்பதாக நினைக்கிறோம். எங்களிடம் இன்னும் 2-3 வார எலெக்ஷன் மீதம் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். மேலும் பீகாருக்கான ஒரு செயல் திட்டம், பீகாருக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் மற்றும் அந்த செயல் திட்டத்தை அல்லது தொலைநோக்கு பார்வையை அல்லது பீகாருக்கான நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்தும் டீம் ஆகிய இரண்டும் எங்களிடம் உள்ளது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மேலும் எதிர்த்தரப்பினருக்கு தெளிவு இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்த ஒரு கட்டத்தில் இதை செய்ய நாங்கள் விரும்பினோம். அவர்களுக்கு அவர்களின் வேட்பாளர் குறித்து தெளிவு இல்லை. நிதிஷ் எலெக்ஷன் வரை முதலமைச்சராக இருப்பார் அப்படின்றது அமித்ஷா சொல்லுகிறார். அதன் பிறகு நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்பது மிகவும் உள் அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். அதன் அர்த்தம் என்னவென்று அனைவருக்கும் புரிகிறது. அடிப்படையில் தேர்தலுக்கு பிறகு நிதிஷ் முதலமைச்சராக இருக்க மாட்டார் என்பதே இதன் பொருள். எனவே முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எந்த தெளிவும் இல்லை. நாங்கள் கூற விரும்பிய இரண்டாவது விஷயம், மேலும் இதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம், அது என்னவென்றால், பீகாரில் உள்ள முக்கிய துறைகளுக்கு, முக்கிய பிரிவுகளுக்கு எங்களிடம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிரல் அல்லது திட்டம் உள்ளது. எங்களிடம் கல்விக்காக ஒரு திட்டம் உள்ளது, சுகாதாரத்துக்காக எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, வேலை வாய்ப்பிற்காக எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, விவசாயிகளுக்காக எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, தொழிலாளர்களுக்காக எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, பெண்கள் மற்றும் பலருக்காக எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. மறுபுறம் நீங்கள் பார்த்தால் அவர்கள் பேசுவதில் பெரும்பாலானவை காட்டு ராஜ்யத்தை பற்றியதுதான். இப்போது கடந்த 11 ஆண்டுகளாக மத்தியிலும் பீகாரிலும் பெரும்பாலும் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த முக்கியமான துறைகளில் பீகார் மக்களுக்காக தாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றித்தான் பேச வேண்டும். கல்வியை மேம்படுத்த அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை. தங்கள் சுகாதார அமைப்பை மேம்படுத்த அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை. அவங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்களா? இல்லை. குற்றம் கட்டுப்படுத்தப்பட்டதா? முற்றிலுமாக இல்லை. ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டதா? அது அளவுகோல்களுக்கு அப்பாற்பட்டது, மிக அதிகமாக உள்ளது. மேலும் குற்றம் நடக்கும்போது டிஜி என்ன சொல்றார்? விவசாயிகளுக்கு செய்ய வேலை இல்லாததால தான் இது நடக்கிறது என்று அவர் கூறுகிறார். எனவே பாஜக மற்றும் ஜேடியுவின் இந்த கூட்டணி தாங்கள் செய்த பணிகளின் அடிப்படையிலும் தங்களின் ரிப்போர்ட் அட்டை செயல்திறன் அடிப்படையிலும் வாக்குகளை கேட்க வேண்டும். அவற்றில் எதையும் நம்மால் பார்க்க முடிவதில்லை, அவற்றில் எதையும் நம்மால் கேட்க முடிவதில்லை. ஆக அந்த வேறுபாட்டை தான் நாங்கள் வெளிக்கொணர விரும்பினோம். நீங்கள் வாக்குறுதிகளை வழங்குவதில் மிகவும் சிறந்தவராக இருக்கலாம். ஆனால் இப்போது நாங்கள் பல தேர்தல்களை பார்த்திருக்கிறோம். இறுதியில் யார் பணம் கொடுக்கிறார்கள் என்பதில்தான் எல்லாம் அடங்கியுள்ளது. மேலும் இங்கே இதுவரை 1,50,00,000 பெண்களுக்கு மேல் முதல் முறையாக 10,000 ரூபாயை அனுப்பியதன் மூலம் நிதிஷ்குமார் எல்லோரையும் முந்திக் கொண்டு விட்டார் என்று நான் நினைக்கிறேன்.
இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? ஏனென்றால் இப்போதெல்லாம் இது ரொம்ப சாதாரணமான விஷயம். நீ எனக்கு பணம் கொடு, நான் உனக்கு ஓட்டு தருகிறேன். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். ஆக நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுத்தால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாங்கள் சுட்டிக்காட்ட முயற்சிப்பது என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பெண்களுக்கான எங்கள் சலுகை நாங்கள் ஆட்சி அமைத்த உடனேயே மாதந்தோறும் செய்யப்படும் ஒன்றாகும். அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு எலெக்ஷனுக்கு சுமார் 2, 3 அல்லது 4 வாரங்களுக்கு முன்பு 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க. இதை அவங்களோட 4 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கலாம். அவங்க அதை பண்ணவில்லை. எனவே நாங்கள் அவர்களுக்கு என்ன வழங்கப் போகிறோம் என்பதற்கு ஒரு எதிர்வாதமும் முறையான வாதமும் எங்களிடம் உள்ளது. மேலும் அதை நாங்கள் பெண்களிடம் மிகவும் தீவிரமாக எடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளோம். மேலும் இது ஒரு பெண்ணுக்கு மாதத்திற்கு 2,500 ரூபாய் என்ற ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல, ஆனால் தேவையுள்ள பெண். நாங்கள் மேலும் என்ன சொல்கிறோம்னா, நிலமற்றவர்களுக்கு நிலம் கிடைக்கும். மேலும் அந்த நிலத்தின் உரிமைகள் பெண்ணிடம் இருக்கும். வேலைவாய்ப்பு, சுயதொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்காக நாங்கள் 2 லட்சம் சப்சிடி கொண்டு வருகிறோம். அவர்களிடம் உள்ள சுகாதார பாதுகாப்புகளை மேம்படுத்த அவர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் ஒரு திட்டமும் எங்களிடம் உள்ளது. எனவே ராஜஸ்தானில் இருந்த சிரஞ்சீவி மாடல் சுகாதார காப்பீட்டை நாங்கள் பீகாருக்கு கொண்டு வர விரும்புகிறோம். எனவே நீங்கள் பெண்கள் பிரிவை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அது வெறும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்பு 1 அல்லது 2 முறை நேரடி பண பரிமாற்றம் மட்டுமல்ல, மாறாக இது வேலைவாய்ப்பு, வருமான பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான தொகுப்பாகும். மேலும் மிகவும் அர்த்தமுள்ள, மிகவும் சீரான, மிகவும் நீண்ட கால, அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் மிகவும் முழுமையாக உதவக்கூடிய ஒன்றுக்கு மாறாக வாக்குகளுக்கான பண பரிமாற்றமாக திறம்பட இருப்பதை பெண்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக தேஜஸ்வி யாதவ் 2வது துணை முதலமைச்சர் இருக்கப் போகிறார் என்று கூறியுள்ளார். பார்ட்டி உங்க கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அது காங்கிரஸ்ல இருந்து இருக்குமா? அது கண்ணையா குமாராக இருக்குமா? பீகாரிலே காங்கிரசின் முகம் யார்? அல்லது பாஜகவை போல இங்கே உண்மையான முகம் எதுவும் இல்லை. அதனால காங்கிரஸ்ல இருந்து ஒரு துணை முதல்வர் இருப்பார். அது யாராக இருக்கும் என்பதை நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம். ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமானது என்னவென்றால், எங்களிடம் உள்ள செயல் திட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை பெறுவதன் மூலம் நாங்கள் இதை வின் எலெக்ஷன் மற்றும் நாங்கள் இதை வின். நான் நினைக்கிறேன் இறுதியில் ஒரு டீம் மற்றும் ஒரு செயல் திட்டம் ஒன்றாக செயல்படுவது சிறந்தது. அதைத்தான் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம். மேலும் அதைத்தான் மறுதரப்பினரால் செய்ய முடியவில்லை என்று நான் உணர்கிறேன். அது என்னவாக இருந்தது? ஸோ அவருடைய கேள்வியை தொடர்ந்து துணை முதல்வர் அறிவிக்கப்பட்டதற்கான தர்க்கம் மற்றும் செயல்முறை என்ன? அது அனைவருக்கும் ஒருவித சர்ப்ரைஸாக வந்தது. அதனால இருந்தது, ஒன்றுக்கு மேற்பட்ட முதல்வர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பரவலாக ஒரு தெளிவு இருந்தது. குறைஞ்சபட்சம் 3 முதல் 4 பேர் இருப்பாங்க. அது யாராக இருக்கும், எப்படி இருக்கும் என்பது ஒரு விவாத பொருளாக இருந்தது. மேலும் நாங்கள் ஒரு நபரை அறிவிப்போம் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் யாராக இருப்பார்கள் என்பது குறித்து நாங்கள் ஒரு கால் எடுப்போம். இது அவருடைய நிபந்தனைகள் ஒன்றா? அவருக்கு அந்த நிபந்தனைகள் இருந்தன. ஆனால் அது எங்களுக்கு புதிய விஷயம் அல்ல. அதனால் அது ஒரு கூட்டு முடிவாக இருந்தது. அது பீதியில் எடுக்கப்பட்ட ஒன்றல்ல. இது சித்தரிக்கப்படுவதற்கு முற்றிலும் மாறானது. முதலமைச்சர் குறித்த முடிவு, நேரம் மற்றும் பல ஏறக்குறைய எங்கள் திட்டப்படியே இருந்தது. அதில் அவசரப்பட்டு செய்தது எதுவும் இல்லை. மேலும் தொடர்பில் எதுவும் பீதியான எதிர்வினை எதுவும் இல்லை. இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னாம நாங்கள் திடீர்னு இதை செய்தோம் அல்லது இங்கிருந்தோ அல்லது அங்கிருந்தோ அழுத்தம் வந்ததால் செய்தோம் என்ற ஒரு கருத்து இருப்பதாக தெரிகிறது. உண்மையில இல்லை. உண்மைக்கு முற்றிலும் மாறானது. ஆனால் சிறுபான்மை சமூகங்களிடமிருந்து, குறிப்பாக முஸ்லிம் சமூகம் மற்றும் தலித்துகளிடமிருந்தும் நிறைய உங்களுக்கு தெரியும் எதிர்வினைகள் உள்ளன. மேலும் அவர்கள் உண்மையில் ஏமாற்றமடைந்ததாக தெரிகிறது. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? எனவே அவர்கள் சிறிதும் ஏமாற்றம் அடையக்கூடாது. அந்த பிரதி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உள்ளது.
அந்த முகங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும். அதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். அது இல்லை, அது யாராக இருக்கும் என்பதுதான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. எங்களிடம் உள்ள அமைப்பில் தலித், முஸ்லிம் சமூகங்கள் மற்றும் முற்பட்ட சாதிகள் ஆகியோரிடமிருந்து நிச்சயமாக பிரதிநிதித்துவம் இருக்கும். அதனால் எது தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட நபர் யாராக இருப்பார் என்பதுதான். ஆனால் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எங்கள் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. இபிசி சமூகத்தைச் சேர்ந்த முகேஷ் சஹ்னியை நீங்கள் அறிவித்ததைப் போலல்லாமல் முஸ்லிம் சமூகம், தலித் சமூகம் மற்றும் உயர் சாதியினரிடமிருந்தும் ஒரு துணை முதல்வர் இருப்பார். ஆனால் அவர்களின் பெயர் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று சொல்ல வருகிறீர்களா? நிச்சயமாக அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வழியில்தான் நாங்கள் முன்னோக்கி செல்ல விரும்புகிறோம். என்பாடகிய செயல்சித்து பிரசாந்த் கிஷோரை போன்ற ஒருத்தர் சமூக ஊடக இருப்பு பற்றியது. அவருக்கு மிகப்பெரிய சமூக ஊடக இருப்பு உள்ளது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவரது சம்பளப்பட்டியலில் செல்வாக்கு செலுத்துபவர்கள் உள்ளனர். மேலும் அவர்கள் மெசேஜ் அல்லது பிரசாந்த் கிஷோர் வெளியிட விரும்பும் மெசேஜ் எதுவாக இருந்தாலும் அதை பரப்புகிறார்கள். நீங்கள் இளைஞர்களை ஈர்க்க விரும்பினால் உங்களுக்கு தெரியும், உங்களிடம் இளம் தலைவர்கள் இருக்கிறார்கள். என்ன உங்கள் செயல் திட்டம் என்ன? அதை நீங்கள் எப்படி முன்னெடுத்துச் செல்கிறீர்கள்? ஏனென்றால் அது இப்போ அந்த ட்ரெயில்சி பிரசாந்த் கிஷோர் என்றும் முன்னணியில் இருக்கிறது போல தெரிகிறது. சமூக ஊடக கேம்பெயின் என்பது நாங்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டு அதன் விவரங்களை செயல்படுத்தி வரும் ஒரு விஷயம். பீகாரில் எங்கள் அணுகுமுறை, குறிப்பாக பீகாரில் சமூக ஊடகங்களுக்கான காங்கிரஸின் அணுகுமுறை என்னவென்றால், இந்த முறை எங்கள் சமூக ஊடக மற்றும் டிஜிட்டல் அணுகலை மிகவும் தனிப்பயனாக்கப்பட்டதாக மாற்ற முயற்சிக்கிறோம். அதனால் அது மீது அவ்வளவு வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் பார்த்த மாத்திரத்தில். ஆனால் உதாரணமாக பிரணோய் என்பது 60 வயசுடைய ஒரு மனிதர். அவர் ஒரு தொழில்முறை நிபுணர். அவருக்கு சில விருப்பு வெறுப்புகளும் தேவைகளும் விருப்பங்களும் உள்ளன. பின்னர் நாங்கள் அவர் எதை தேடுகிறாரோ அதற்கு பொருந்தும் வகையில் அவரை சென்றடைவதற்கும் இதேபோல் மற்றவர்களுக்கும். எனவே சமூக ஊடகங்களில் அதுதான் எங்கள் அணுகுமுறையாக இருந்து வருகிறது. 60 வயசா? எனக்கு கூட அவ்வளோ வயசா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு தோராயமான எண்ணைத்தான் கூற விரும்பினேன். அந்த உங்கள் பலவீனத்தின் மிகப்பெரிய தவறு பெண்களின் ஓட்டு என்று நான் நினைக்கிறேன். மேலும் பல்வேறு காரணங்களுக்காக பீகாரில் ஆண்களை விட பெண்கள் வாக்களிக்க வருவது மிகவும் அதிகமாக உள்ளது. பிண்டர் அவங்க அதன் மேலே 10,000 போடுகிறாங்க, அதுவும் கையில் ரொக்கமாக. அதுதான் உங்கள் மிகப்பெரிய சவால் இல்லையா? பெண்களின் ஓட்டை குறைந்தபட்சம் இருவருக்கும் இடையில் சமமாகவாவது ஆக்குவது. அது நிச்சயமாக ஒரு சவால் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, குறிப்பாக பணப்பரிமாற்ற விஷயத்தில். மேலும் பீகாரில் வரலாற்று ரீதியாகவும் பெண்கள் பெரும்பாலும் நிதிஷ் காரணமாகவே வாக்களித்துள்ளனர். நிதிஷ் இருந்த இடத்தில் பெண்கள் அந்த கூட்டமைப்பை நோக்கி அதிகமாக ஓட்டிருந்தனர். அது எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். மேலும் எங்களுக்கு மீதமுள்ள நேரத்தில் எங்களால் முடிந்தவரை கடினமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்றது முற்றிலும் சரி. இது ஒரு வியூக ரீதியான முன்னுரிமை. நான் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் பெண்கள் செல்லும் இடத்திற்கு செல்லும். கிருஷ்ணா, பாஜக பேச்சாளர் 1 என்று ஒரு பொதுவான கருத்து உள்ளது. ஆனால் பாஜகவை போலல்லாமல் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை உங்கள் காங்கிரஸ் இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? எனக்கு தெரியாது. பாஜக தனது கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை நிதிஷ்குமாரால் தான் சிறப்பாக சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். என் கணிப்பு என்னவென்றால் பதில் முற்றிலும் நேர்மாறாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாங்கள் ஒருவேளை இன்னும் அதிகமாக முன்முயற்சி எடுப்பவர்களாக இருக்கிறோம். உண்மையில் இந்த முறை நீங்கள் கூட்டணி கட்சிகளிடம் பேசினால் கடைசி நிமிடம் வரை கூட்டணியை ஒன்றாக வைத்திருப்பதில் காங்கிரஸ் மிகவும் நேர்மறையான பங்கை ஆற்றியதை நீங்கள் காண்பீர்கள். ஆமாம், தொகுதி பங்கீட்டில் எங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட தருணங்கள் இருந்தன. அது ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு எலெக்ஷனிலும், ஒவ்வொரு கூட்டணியிலும் நடக்கும்.
அது மகாபந்தனுக்கோ அல்லது காங்கிரசுக்கோ புதிதானதோ அல்லது தனித்துவமானதோ அல்ல. ஆனால் விஷயங்களை பற்றி அறிந்தவர்களிடம் நீங்கள் பேசினால், குறிப்பாக பீகாரில் கூட்டணியை ஒன்றாக பிணைத்து வைத்திருந்த பசைகளில் ஒன்றாக காங்கிரஸ் நிச்சயமாக இருந்தது என்பதை நீங்கள் காண்பீர்கள். மேலும் நிதிஷால் தன்னை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்த முடிந்தால் அவர் பாஜகவை பற்றி இதே விஷயத்தை சொல்வார் என்று நான் நினைக்கவில்லை. இறுதியாக, உங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் போன்றவற்றில் இளைஞர்களுடன் பணியாற்றிய வரலாறு உண்டு. பீகாரில் உள்ள இளைஞர்களை குறிவைப்பது இங்கு ஒரு பெரிய உத்தியா? மேலும் ஓகே, எதுக்கு பதிலளிக்கிறாங்க? எனவே முற்றிலும் இந்தியா மிகவும் இளமையான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு என்று நான் நினைக்கிறேன். மேலும் அது பீகாராக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, இளைஞர்களையும் அவர்களின் உணர்வுகளையும் புறக்கணித்து நம்மால் தேர்தல்களை வெல்ல முடியாது. பீகாரில் நாங்கள் என்ன காண்கிறோம் என்றால், இளைஞர்கள் தற்போதைய நிலவரங்களால் குறிப்பாக மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்களோட வெளிப்படையாக பேசுகிறாங்க, அவங்க ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க, அவங்களோட மாற்றத்தை விரும்புகிறாங்க. மேலும் அதை தான் நாங்கள் செய்ய முயற்சித்தோம் என்று நான் நினைக்கிறேன். பெருமளவிற்கு செய்யக்கூடியது என்று நாங்கள் உணரும் ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்த முயற்சித்தோம். அதே நேரத்தில் இளைஞர்கள் விரும்பும் ஒரு செயல் திட்டத்தில் பணியாற்றக்கூடிய புதிய இளம் முகங்களுடன் ஒரு இளம் டீமை அவர்களுக்கு வழங்கவும், மேலும் அவர்கள் சிறப்பாக தொடர்பு படுத்தக்கூடிய நபர்களுடன் முகங்களுடன் வழங்கவும் முயற்சித்தோம். உங்களுக்கு மிக்க நன்றி. அது மூலம் சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த